சரவணா உன்னைக்கே தஞ்சமடைய இருக்கும் என்னையும் என் நாட்டு மக்களை நிகர் கூர்ந்து காப்பாற்றி அருள் பெற வேண்டும் முருகா. எங்கே இருந்தால் எந்த நிலையில இருந்தாலும் அழைத்தவுடன் ஓடோடி வரக்கூடிய அந்த முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனைத்திரமும் முருகனின் நாமத்தை உச்சரித்து அவருக்காக காத்துக் கொண்ட நேரத்திலே தமிழ் கடவுள் தமிழுக்கென்ற தனிப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாடகம் போதில்லை இன்ப தேன் வந்து பாகிது காதில் என்று சொல்கிறீங்க. தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறதோ அது போல முருகப்பெருமா நாமத்தை மனதால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும் முருகனை செய்யும் சிறப்பான ஒரு காவலை யாமருக்க பயம் என்று சொல்கிறேங்க. எப்படி அழைத்தாலும் வருவார் முருக கடவுள், எப்படி அழைத்தாலும் வருவார். அப்படி காரணத்தில் அழைக்கலாமா முருகப்பெருமானை? முருகனுக்கு ஒரு நாள் அது என்றுமே திருநாளாக இருக்கணும் என்ற காரணத்தினால் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனில் வைபவ பெருநாள் முருக
வாசலில் ஒரு நாள் அவன் சேவடி வணங்கிடும் திருநாள் கந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள் அந்த சஷ்டிக்கு ஒரு திருநாள் நல்ல கார்த்திகை மாதம் முதல் நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் சரவணன் பிறந்த திருநாள் அருள் சந்தன வணங்கிடும் ஒரு நாள் அரோகரா சரவணன் பிறந்த திருநாள் அருள் சஞ்சல வணங்கிடும் ஒரு நாள் செந்தூர் முருகன் திருநாள் செந்தூர் முருகனின் திருநாள் அவன் சேவடி வணங்கிடும் ஒரு நாள் பள்ளி குமரனில் மணநாள் பள்ளி குமரனின் மணநாள் நல்ல வாழ்த்துற வீசிடு புதுநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் அந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் அந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்ச நேரத்தை அழகின்ற நம்பிராஜனுக்கும் நங்கை முகடிக்கு வளர்ப்பு மகளாக பிறந்து சீரோட சிறப்புட வாழ்ந்த ஒரு விலையிலே உலகால் வந்து ஆதிபர சத்தியம் வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம் என்ன காரியம் நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் அது நன்மையில் வேண்டிய முடியணும் நினைப்பது எல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பது திரும்பி நன்மையாக நடக்கும் என்று பெரியவங்க சொல்லிக்கிறீங்க அப்படி என்று ஒரு ஆசையா எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது எதை தடுக்கணும்னு நினைக்கிறாளோ எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாது என்று சொல்லிக்கிறீங்க நாட்டுக்கு தலைவன் என்னுடைய தந்தை நம்பிராஜன் தலைவனாக இருக்கிற அவரு எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு போட்டு கொடுத்திருக்கிறார் என்ன பொறுப்பது காவல் என்ற பொறுப்பு தலைமை பதவி எதற்கு காவல் எதற்கு தலைமை காவலில் பல விதமான காவல் இருக்கு நாட்டை காப்பது ஒரு விதம் ஊரை காப்பது ஒரு விதம் வீட்டை காப்பது ஒரு விதம் இதற்கெல்லாம் அப்புறப்படுது காட்டை காப்பது இன்னைக்கு அப்பா சொன்ன மாதிரி காட்டு போகணும் கருதனை சிந்தனை வைத்து 2 திரைகளுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்யணும் தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும் தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும் நாட்டு மக்களுக்கு சிறப்பு சேர்க்கணும் முடிந்தால் நல்ல பேர் எடுக்க வேண்டும் முடியலனா எடுத்த பேரை காப்பாத்திக்கணும் உள்ள பேரை காப்பாத்திக்கணும் பேர் எடுப்பது பெரிய விஷயம் இல்ல பேரை தக்க வச்சுக்கணும் பல விதத்துல போராட வேண்டியதா இருக்கும் போராட்டம் தானே வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல கண்ணா 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க 7 பேருக்காக உடன்பிறவா சகோதரர்கள் என்ன தூக்கி வளர்த்தவர்கள் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாத இந்த பதவியை ஒரு பொறுப்பை பெண்ணாகப்பட்ட என்கிட்ட எங்க அப்பா கொடுத்திருக்காரு அப்ப ஆண்களுக்கு காவல் பக்கம் தெரியாதோ இல்ல இல்ல உங்க மேல நம்பிக்கை நிறைய வச்சிருக்காரு என் மீது நம்பிக்கை வைத்த அவர் ஆனா உங்க அண்ணங்க மேல உங்க அப்பா நம்பிக்கை வைக்கல தண்ணி எண்ணெயே போட்டு படுத்துருவாங்கன்னு ஐசா உங்களுக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அப்ப நம்பிக்கை என் மேல வச்சா தானே காட்டுக்கு அனுப்பியிருக்காரு அந்த நம்பிக்கையை காப்பாத்தினா என்ன பண்ணும் பொறுப்பா இருக்கணும் ஆமா பொறுப்பா இருந்தாதான் சிறப்பு சேர்க்க முடியும் பொறுப்பு இல்லைன்னா சேர்க்க முடியுமா அதனால அப்பாவுக்கு நல்ல பேர் இருக்கணும்னா என்ன பண்ணும் சிறப்பான ஒரு இடத்துல சிறப்பான அருமையான பக்க மேளங்களோடு இந்த இடத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து காட்டுக்கு போகலாமா காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக உலகால மாதிபரா சக்தி சிவனுடைய உடம்பில் பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாதக விட்டு இருக்க மகிழாண்ட பள்ளி பிரமாண்ட நாயகி அபிராமி அழைக்கலாமா அலைங்க செல்ல செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா எங்களை காணாதா இந்த கண்கள் எடுத்து என்ன பகன் என்று சொல்லி நீயாத்தா புத்த பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாராத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பகன் என்று சொல்லி நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா என்ன மருதோ பெண்ணிலே தேங்காய பரிசு கட்டு என்ன மர தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த உள்ளறிக
கறந்த பாலை எடுத்துக்கிட்டு உச்சியில ஊத்த வந்தோம் நாமாத்தான் பத்திகளை போற்ற வந்தோம் மாரியாத்தான் நீ பாம்பாக மாறி பாம்பாக மாறி வந்து பசபாலி கொடுத்து விட்டு பலமான வாழ்வு கொடு மாரியாத்தான் நல்ல வழிதனை காட்டி விடு மாரியாத்தான் உந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்ல நினையாத்தான் செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தைகள் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா இந்த கண்கள் எடுத்து என்ன பையன் என்று சொல்லி நினையாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா 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 வருவார் வருவார் என்று வழிமீதி விழி வைத்து காத்துக் கொண்டிருந்தாலும் எப்போ வருவார் எப்படி வருவார் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்துக் கொண்டிருக்கும் நான் காத்திருப்பது கூட சுகமான ஒன்று ஏனென்றால் சீதையாகப்பட்டவர் காத்திருந்தார் ராமனுக்காக சந்திரமதி காத்திருந்தால் ஹரிச்சந்திரனுக்காக சாவத்திரை காத்திருந்தால் சத்தியவானுக்காக ஆனா இந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக யாருக்காக முருகன் சண்முகன் சரவணன் குகன் சுப்பிரமணியன் கந்தன் கடம்பன் கார்த்திகை ஓஹோ எத்தனை பேர் உண்டு அவருக்கு எந்த இத்தனை பேருக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா யாருங்க ஆண்டியாக நின்றால் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த மிருக கடவுள் சிவனுடைய இருந்து 6 தீப்பொருளாக தோற்றுக்கப்பட்டு சரவண பொய்கள் விட்டு 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாரு அந்த மிருக கடவுள் அப்பனுக்கு படம் சொல்லி சுப்பென்று பெயர் பெற்று கேப்பவன் சீடன் சொல்பவனாசான் சிவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் பிரணவத்துக்கு விளக்கம் வேணும்னா மண்டி கட்டு வாய்ப்பத்தி அமரணும்னு சொல்லி சிவனைய மண்டியில வைத்தானே சுவாமி மலையிலே அந்த முருக கடவுள் சிவனுடைய பிள்ளை ஆதிபரஸ்த மகே விநாயகரோட தம்பி ஐயப்பனுடைய அண்ணே ஆண்டி பண்டாரம் பரதேசி ஓஹோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆ, யாருக்கு உண்டான பேர் அது முருகனுக்கு பரம் என்பது உலகம் தேசியம் என்பது சுற்றுவது அப்ப உலகம் சுற்றும் வாலிபன் யாரு எம்ஜிஆர் தான் இது உலகம் சுற்று வாலிபன் அது அவர் சரி இல்ல இல்ல அவரை சொல்ல வரல மயில் மேலே ஏறி உலகத்தை மூலம் வந்தார் அவர் யாரு அவர் தான் முருக கடவுள் ஓஹோ அவருக்காக தான் இன்னைக்கு நான் காவலுக்கு வந்திருக்கேன் ஆ, 2 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வெளியில வரணும் ஒரு 2 பொம்பளை பிள்ளை உள்ள தயாராகிட்டு இருக்காங்க எங்க வள்ளி நாயக நீங்க என்னங்க? ஒரு டான்ஸ் தானே வந்தது 2 பேர் தானே ஆமா நீங்க இப்போ 3 இன்னொன்னு உள்ள 2 இல்ல, இருக்கு நான் வெளில வந்துட்டேன் ஆனா 2வது பிள்ளையும் தயாராகிறாளே அது என்னன்னு தெரியல ஆனா புள்ள பாக்குறது அவ்வளவு ஒரு அழகு பெண்ணுனாலும் பெண்ணு அப்படி ஒரு பெண்ணு ஆமாங்க என்னது எது ஆராய்ச்சி பண்றீங்க நீங்க ஓ அழகை ஆராய்ச்சி பண்ணுவீங்க அதனால இந்த இடத்தில் அவர்கள் வருவதற்கு முன்னாடி சற்று நேரம் முருகப்பெருமானை காதலிக்கலாமா முருகபெருமான என்ன செய்யலாமேனா முருகபெருமான காதலி காதலிக்க போறேன் கல்யாணம் பண்ணிக்க போறேன் விடியறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் கேட்டா தவறா நினைக்க மாட்டீங்களே இல்ல நான் எனக்கு தவறா நினைக்க போறேன் நீங்க என்ன சொன்னாலும் தவறா நினைக்க மாட்டேன் ஏங்க ஏங்க இவ்வளவு சூப்பர் பிகரா இருந்துட்டு ஐயே. ஏங்க ரெண்டாம் தனமா போறிய ஆமா அதானே கேக்குறேன் சகோதரின்னு சொல்றீங்க ஒரு சகோதரியை சூப்பர் பிகர்னு சொல்றீங்களே சொல்லலாமா எங்க படத்துல வடிவேலு சொன்னா மட்டும் ஏத்துக்கிறிய அது இல்ல எங்க முருகனுக்கு என்ன குறை தமிழ் கடவுள் குடும்பம் பெரிய குடும்பம் உலகத்திலே பெரிய குடும்பம் யாரா சிவனுடைய குடும்பம் தான் அப்படின்னு வந்து அவரை காதலிக்கிறது என்ன தப்பு அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல அவர் என்ன அழகுல குறைவா அறிவுல குறைவா அந்தஸ்துல குறைவா எதுல குறைவு ஆக மொத்தம் எல்லாரும் குறவா என்னங்க என்ன எல்லாரும் குறவா அறிவுல குறைவா அந்தஸ்துல குறைவா எதுல குறைவு எதுலயும் குறைவில்லை அனைத்தும் நிறைவு சுக்குக்கு மிஞ்சிய மருதமலை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன் அவரை காதலிச்சனா அவரை போய் காதலிக்கிறீங்களுக்கு இல்லையா அங்க அவர் பொண்டாட்டி தெய்வ யானை உனக்கு சண்டைக்கு வந்துடாதா ஓ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு ஆமா நிஜமா நெசமா தாங்க உண்மையில கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா சரி கல்யாணம் ஆகும் பொழுது மணப்பெண்ணு எந்த பகுதியில் அமரணும் வலது பக்கம் மனவரை இல்லையா ஷோ வலது பக்கம் அமர்ந்தா ஆமா மனைவி என்ற ஸ்தானம் ஆமா தெய்வம் எந்த பக்கம் இருக்காங்க அவங்க இடது பக்கம் வலது பக்கம் காலியா தானே இருக்கு சும்மா மனைவி என்ற ஸ்தானம் காலியா தானே இருக்கு கொஞ்ச நேரம் மாத்தி உட்கார வச்சிருப்பாருங்க ஏன் எனக்காக தாங்க இடத்த வச்சிருக்காரு எல்லா இடத்துலயும் போய் உட்கார முடியுமா எல்லா இடத்துலயும் உட்கார முடியுமா முடியாது யார மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நாம போய் நிக்கணும் எல்லா இடத்துலயும் போய் நிக்க கூடாது அது வேற காரணம்
அதில் பாருங்க, முருகனுக்காக பிறந்து முருகனுக்காக வளர்ந்து அனுதினமும் முருகன் நாமத்தை உச்சரித்து அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு அவருக்கே தெரியும். அப்ப எப்போ வருவார், எப்படி வருவார், வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் அப்படிங்கிற காரணத்தினாலே நீங்க என்ன சொன்னாலும் சரி, சக்கரவர்த்தி சண்டை இந்த குடும்பத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட குடும்பம் அது. மற்ற குடும்பத்தை வேணா சொல்லுங்க சக்கரவர்த்தி சண்டை வரும் அப்படின்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த குடும்பத்துல சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க ஒத்து போறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா அந்த குடும்பத்துல பிரச்சனை வராது. ஏன்னா அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குடும்பம் அது. எப்படிப்பட்ட குடும்பம்னு அப்புறமா பேசுவோம். முதலில் காதலிக்கலாமா? முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்டு, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு, உள்ளத்தில நீதானே உத்தமருள் பேரானே, ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே. முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட. சார்பைவா மனசுதான் மௌனமாகுமா, வயசுதான் பேசுமா, மேகந்தான் நிலவ மூடுமா, மவுசுதான் குறையுமா, நேசப்பட்டு வந்த பாசக்கொழுக்கு காசிப்பட்டு சந்தமாகாதே, வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் குலையாத ரோசாவே, தாழம் பூவில வீசும் காத்துல வாசம் தேடி மாமாவா. பேசா இருக்கு. முத்துமணி மாலை ஹலோ ஹலோ உன்னை பேச தொட்டு குறைச்சு தொட்டு தாளாட்டு. பேசு. மாறி இருக்கு. முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. ஹலோ. காலில போட்ட மிஞ்சிதான் காதில பேசுது, கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுது, நெத்தி சுட்டியாடு உச்சந்தனைய பொட்டு வச்சதாரு நீதானே, அத்தி மரப்பூவு அச்சப்படுமா, பக்கத்துல யாரு நீதானே, ஆசை பேச்சில வாங்கோ மோச்சில நீகும் லேசா சூடேறு. முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டு. வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்தில நீதானே புத்தமருள் பேரானே, ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே, ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே. யாரோடு அரசத்தால் சிறப்பு உண்டாகப்பட போனா அந்த முருகனாகப்பட்டவர் எப்பொழுது என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போகிறோ அப்பொழுது அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதிற்குள் நெடுநாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. 4 பேர் போன பாதையில் பார்க்கணும், 4 பேர் மெச்ச வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை? அப்பர் சுந்தரம் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணை மனிதர்கள் இருந்தால் வாழ்க்கையில சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலது கை இடது கை எந்த கையை எழுந்தாலும் நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் மனிதருக்கு மிக மிக அவசியம். இல்ல பாருங்க, சிவனுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொன்னேன். ஏன் தெரியுமா சொன்னேன்?
முருகனுடைய அப்பா சிவனாகப்பட்டவர். சிவனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 2 மனைவி. உடம்பில் பாதி கொடுத்தார் சிவன், பாதி சக்தி, பாதி அர்த்தநாயகப்பட்டிருக்காங்க திருச்செங்கோட்டிலே. இரண்டாவது மதுரைக்கு வந்து சொக்கநாரக மாறி மீனாட்சியை கரம் பிடித்தார். அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி இருக்கும்போது வராத சண்டை, மகனுக்கு 2வது போனா என்ன சண்டை வரும்? வாய்ப்பு இல்லை. சரி, முருகனுடைய அண்ணன் யாரு? விநாயக பெருமான். அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 15 மனைவிகள் உண்டு. ஆமா, பட்டத்து ராணியாக 3 பேர், சித்தி புத்தி வல்லம் என்று சொல்லி 3 மனைவிகள். அப்ப 15 மனைவி இருக்கிற இடத்துல சண்டை வரல. 2வதா நான் போனா என்னங்க சண்டை வரும்போது? வாய்ப்பில்லை ராஜா. அதனால பாருங்க, முருகனுடைய மாமன் யாருமா? அண்ணன் அப்பா அவங்க தான். அப்படின்னா மாமனை கொடுங்க பாருங்க, மகாவிஷ்ணு. கோபியர் கொஞ்சம் ரமணா இதயத்திடம் கொடுத்தார் மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு. ஆனா பூலோகத்தில் பிறந்த பின்னாக்கப்பட்டவர் தான் அணிந்து கொண்ட மாலை எடுத்து திருமாலை கொட்டு, திருமாலே பெருமாளே நீங்க தான் வேண்டும் என்ற அறிக்கை ஓடோடி வந்தார். காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு எங்க வந்தார் தெரியுமா? சிவிலிபுத்தூருக்கு வந்தார், சிறப்பை சேர்த்தார். அது போல இந்த இடத்துல சிறப்பை சேர்க்கணும். என்ன பண்ணணும்? விடியறதுக்குள்ள முருகனை கல்யாணம் பண்ணி முடிக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும். ஆமா, 5:30 பிரம்ம முகூர்த்தம். அப்ப செய்தால் சிறப்பாக செய்து முடிக்கலாம். 5:30க்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணனா தான் நல்லா இருக்கும். எதை செஞ்சாலும் நல்ல நேரத்துல செய்யணும்ல, அதை தானே அது சரி வராது. ஏங்க ஒரு விஷயம் பாருங்க, நல்ல நேரம் எதுக்கு பாக்குறாங்க? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். ஊருக்குள்ள திருவிழானா அந்த திருவிழா நல்ல மாதிரி முடியணும். அப்ப அந்த ஊருக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எதை செய்தாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணும். அதுதானே சிறப்பு. நல்ல நேரம் போயிருச்சுன்னா, இப்ப தாலி எடுத்து கொடுக்கும்போது ஐயர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? பொண்ணை கூட்டிட்டு வாங்க சொல்லுவார்ல. ஏன் நல்ல நேரம் முடிஞ்ச அப்புறம் தாலியை கட்டுறது கூடாதுல்ல? அவருக்கு நல்ல நேரமா இல்ல யாருக்கு நல்ல நேரம்? யாருக்கோ நல்ல நேரம் அப்படி சொல்றதுக்கு எனக்கு இந்த இடத்துல எனக்கு கல்யாணம் ஆகணும்னா அந்த நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் ஆகணும். அப்பதான் எங்க ஊர் நல்லா இருக்கும், நாங்களும் நல்லா இருப்போம், நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்கலாம். அப்படிங்கிற காரணத்தினாலே இந்த இடத்தில் ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இப்படிதே செய், செய்யலன்னா செத்து மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால முருகப்பெருமானை செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். திருமணம் எப்படி செய்யறீங்களா? திருமணம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எங்களை வச்சுட்டு தானே செய்வீங்க. ஆமா, நீங்க இல்லாம நான் என்ன செஞ்சேன்? நீங்க இல்லாம நான் எதுவுமே செய்யறதா இல்ல. உங்களை பக்கபலமா வச்சுக்கிட்டுதான் எது நடந்தாலும் நீங்க 4 பேர் வாசிக்கணும். கல்யாணத்துக்கும் நீங்க வாசிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற வளகாப்புக்கு நீங்க தான் வாசிக்கணும். அப்புறம் குழந்தை பேரு அதுக்கு நீங்க தான் வாசிக்கணும். இப்ப எல்லாத்துக்கும் நீங்க தானே வேணும். அப்புறம் உங்களை விட்டுருவோமா நாங்க? அதுக்கெல்லாம் நீங்க தேவையில்லை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்க அவசியமே இல்லை. லைட்டு கட்டவா? லைட்டு கட்ட முடியாது, என்ன கையில வச்சுக்கிட்டு மெத்தையில பூ விரிச்சு விட்டு கீழே படுத்துக்கிறேன். அதனால என்னுடைய காது ஹலோ காட்டோடு பூரச பூவ வண்டுரச உள்ளூடு எள்ளூடு நீ பூவா காத்தா ஒரச காட்டோடு பூரச பூவ வண்டுரச உள்ளூடு என்னோடு நீ பூவா காத்தா ஒரச. இது பூவா காத்தா உரசே. ஏத்தம் போட்டு
எப்படி வேணாலும் காதல் வரலாம்னு பெரியவங்க சொல்லிக்க. வயதுக்கு தகுந்த மாதிரி காதலை பிரிக்கணும் அப்படின்னா 20 வயதுல வருவது என்ன காதல்? இளமை காதல். 30ல வருவது முரட்டு காதல். 40ல வருவது 50ல வருவது ஆன்மீக காதல், 60ல வருவது ஆன்மீக காதல் 70ல வருவது வரவே வராது. வராதா? என்னங்க வராதுங்கிறீங்க? ஏன் 70 80 வயசுலாம் காதல் வராதா? வரவே வராதுங்க. ஆ? என்ன என்ன சொல்றிய? அப்படின்னா ஐயே என்ன எப்படி சொல்றீங்க? ஏன் 70 80 வயசுக்கு மேல ஆசை எல்லாம் இருக்குமே, செயல் விட முடியாது. ஏ மாடு வரட்டு மாடா. இருந்திருக்கு. இந்த கொரோனா வேற ஊசியை போட்டு விட்டாங்களா, அதனால என்ன? வத்தி போச்சேன். சீ, சரிதான். என்ன சீக்கிரம் அது பாருங்க, 60 70 வயசுக்கு மேல ஆசை எல்லாம் இருக்கும், செயல்பட முடியாது. அப்படின்னா எதற்கு? காற்றுல பத்தி தொட்டிக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும். இப்ப முடியலாம், எப்போ முடியாது. அப்ப முடியலாம், அப்ப காலத்துல முடியாது. சம்பாதிக்கிறத இப்பவே சேமிச்சு வச்சு பழகிக்கணும். இல்லைன்னா வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். பிள்ளைய நம்பினே, பொண்ணை நம்பினே, அவங்க நம்பல, இவங்க நம்பினே, பிரயோஜனம் இல்லை. யாரும் நமக்கு செய்ய போறது ஆளும் கிடையாது, நம்ம கூட வர போறதுக்கு யாரும் கிடையாது. ஆமா, உள்ளதை வைத்து எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நேரம் முருகன் காதல விழுந்திருக்கும். இந்த பிள்ளை நம்ம ஏன் நினைச்சு அனைத்தினமும் முருகா முருகா திருச்செந்தூராரே அப்படின்னு உருகி உருகி ஓடா தேஞ்சு போய் நிக்குது அப்படின்னு அவரு ஏன் தேஞ்சு போச்சு என்ன கண்ணா? தேஞ்சு தானே போயிட்டேன் கண்ணா. ஒரு சுத்து தேஞ்சுதான் இருக்கு, இருந்தாலும் ஓவர் தான். என்ன ஓவரு? ஒரு சுத்து ஏறி இருக்கீங்க. என்னங்க மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் பாடலே பாடிருக்காங்க. ஏன் நான் பிராட் அடி நல்ல நல்ல புல்ரோசர் மாதிரி இருக்கீங்க. கிறங்கின உடம்பே எப்படின்னா கிறங்கி இருந்தா எப்படி இருக்கு? உருண்டுகிட்டே வந்திருப்பேன். ஒரு சபையில இவ்வளவு பேரு அமைதியா எனக்கு என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கிற சபையில இந்த நாடகம் தானே பார்க்க வந்திய? என்னன்னு தெரியல, என்னமோ எதிரியே பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க. என்னமோ கண்ணோட்டத்துல பாக்குறீங்களா? இல்ல இங்க பேசுறது பிடிக்கலையா, பாடுறது பிடிக்கலையா, என்ன பிடிக்கல உங்களுக்கு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது மாத்தி செய்வோமா? அப்படியாச்சும் சொல்லுங்க, மாத்தியாவது செய்யறோம். என்ன செய்யணும்? குத்தாட்டம் போடணுமா? என்ன சிரிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஒரு கை தட்ட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன உட்காந்துருக்கீங்க? இந்த மாதிரியே விடிய விடிய உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க 100 நாள் வேலை பாக்குற மாதிரி பார்த்து விடுவோம். உங்க விட்டு காசு போயிடுச்சு. ஆமா என்னங்க சகோ? கறி சாப்பாடு, கறி சாப்பாடு என்ன மத்தது மேப்படியும் இதெல்லாம் கலந்து அப்படியே கிருன்னு இருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால உள்ளதை வைத்து நல்லது செய்யணும். அவங்க பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, உட்காந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, அவங்க காசு மொத்தத்துல போயிருச்சு. குளுக்கோஸ் தான் எனக்குண்ணா. ஆமா, காசை உங்க வீட்டு காசை வாங்காம நாங்க போக மாட்டோம். அதனால இந்த இடத்த 2 பேரை வெளியில காட்டணும், அவ்வளவுதான். 2 பேரை வெளில காட்டினோம்னா நாங்க பாட்டுக்கு போயிடுவோம். என்னப்பா? அதுக்காக வந்து அவங்க பாக்குற நம்ம வாங்குற காசுக்கு நம்ம உழைச்சிட்டு ஒரு விஷயம் பாருங்க, அது அவங்க பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, ஏன் இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏன் இவ்வளவு தூரம் என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்? அவங்க பார்க்கல இருந்துங்க 2 பாட்டிலே உள்ள போயிருக்கலாம்ல. செய்யும் தொழிலே தெய்வம். அவங்க பார்க்கணும் பிரச்சனை இல்லை, இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்காக தான் நாம வந்திருக்கோம். மனிதர்களுக்காக இல்லைனாலும் அந்த தெய்வத்திற்காக நம்ம செய்யற தொழிலை சிறப்பா செய்து முடிக்கிறோம். அப்பதான் அந்த காசு நமக்கு ஓட்டும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி என்ன பார்த்தா புல்ரோசர் மாதிரி இருக்கு. உனக்கு தூக்கி போட்டு நோரிக்கு போடுவேன். சாமான் சட்டலாம் தெரியுமா? நோருக்கு சொல்றேன், சாமான நோருக்கத்தான் சொல்றாப்ல. ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு வள்ளிய ஒரு சபையில எதுக்கா சொல்ற நீ? பிராடு அடிக்கிற நம்மளா பிராடு. இந்த உடம்ப பார்த்து யாரும் கரண்ட் உடம்பு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. கும்கியான மாதிரி இருக்கீங்க. கும்மு கும்முன்னு என்ன ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்க? தொடர்ந்து சொன்னீங்கன்னா வேற ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். வேணாம், விட்டுரு, அதோட நிறுத்து. அப்ப முருகன் காதுல விழுந்திருக்கும். நல்லா விழுந்திருக்கு. இந்த பிள்ளை இரவு முழுதும் எப்போது ஊரா பேக்க தூக்கிட்டு இப்படி தெரியுதே பேய் மாதிரி இவங்க எல்லாம் சொல்றாங்களே. இந்த பையன் வேற புல்ரோசர் வேற சொல்றாரு, நம்ம பொண்டாட்டிய இப்படிலாம் சொன்னா தகுமா அப்படின்னு விடியறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் இந்த இடத்துக்கு ஓடி வந்துருவார் கையில பிடிச்சுக்கிட்டு. வேலைக்கு வேலையை கொடுக்க வேணும். அப்ப என்ன பண்ணும்? முருகன் வந்த உடனே அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க, 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தவனே கண்ணா பொழுது பிடிஞ்சிரும். அதோட வேலை முடிஞ்சிரும்.
என்ன அவரு முதல்ல வேலை கையில பிடிப்பாரு. வேலை? ஆ, அதுக்கப்புறம் அவரு உங்களுக்கு கொடுத்துருவாரு. நான் பிடிச்சி கூட தெருவா தெரிய பூச்சி மருந்து அடிச்சுட்டு தெரிய வேண்டியதான். அதானே கேட்கிறேன். வேணாம், அவர் வீட்டு வேலை அவர் பிடிச்சிக்கிட்டோம், என் வீட்டு கவனை நான் பிடிச்சிக்கிறேன். ஒருவர் பொருளை மற்றவர் பிடித்தால் தவறாகும். சிறப்பு சேர்க்க முடியாது. இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. பிடிக்கவே கூடாது, வேண்டாம். நீங்க தப்பா சொல்றீங்க. தேவையில்லை. என்னங்க நீங்க தப்பா சொல்றீங்க. ஏன் நான் என்ன தப்பா சொல்றேன்? எப்போதுமே தவறா பேசவே மாட்டேன். என்ன தப்பா சொன்னேன்? அவ்வளவு பொருளை அவ்வளவு பிடிக்க கூடாது. நான் ஒரு பொருளை பிடிச்சா நீங்க ஒரு பொருளை பிடிக்கணும். என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஒரு பொருளை பிடிச்சேன்னா நீங்க ஒரு பொருளை பிடிக்கணும். எங்க வேலு என்கிட்ட இருந்து நான் என்ன பண்ண போறேன்? அவருக்கு சொந்தமான வேலு, சக்தி கொடுத்த வேலு, அதை வித்தா சூரபத்மனை வதம் செய்தாரு. அப்படிப்பட்ட வதம் செய்யக்கூடிய வேலை நான் பிடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் சிறப்பு சேர்க்க முடியுமா? சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிடிச்சிக்கிட்டு சும்மா நிற்கிறியா, அவரு பிடிச்சிருந்தாலும் ஏதாவது வேலையை கொடுத்துருப்பாரு அப்படின்னு மற்றவர் என்ன பேசுற அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா, அதனால எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசை கொடு. இந்த இடத்துக்கு முருகப்பெருமான் வந்துருவார். வந்த உடனே அவருக்கு எனக்கும் திருமணம் சிறப்பான முறையில் நடைபெறும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோடு நான் அவர் வீட்டுக்கு போகணும். சாதாரண ஒரு மனிதரை காதலிச்சேன்னு வச்சுங்களேன், எந்த வாகனத்தில் வேணாலும் போயிருக்கலாம். ஆனா காதலிப்பது யாரை? முருக கடவுளை. அதான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். மயில் மேல் ஏறி முருகன் இந்த இடத்துக்கு வந்துருவார். கல்யாணம் முடிஞ்சிடும். அதே மயிலில் நானும் ஏற வேண்டும். நீங்களும் முருகன் ஏறிய? ஆமா, மயில்ல ஏறும்போது மயில் குஞ்சு என்ன பண்ணும்னா என்ன ஆகும்? பரிதாபப்பட்டு செத்து போயிடும். ஹோட்டலுக்கு பிரியாணிக்கு போயிடும். பா, இப்பதான்ப்பா சிரிக்கிறீங்க. உங்க வீட்டுல தங்கம் விலைய என்ன இப்படி எல்லாம் பேசினாதான் சிரிப்பிய. நான் மயில்ல ஏறினா நசுங்கி போயிரும், முனியாண்டி விலாசுக்கு போயிடணும் இந்த ஆளுக சொல்றாங்க, நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப நீங்க நக்கல் பண்றீங்களோ? இருங்க, எங்க அண்ணனை கூப்பிடுற ராஜாவை. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். விடியறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி காட்ட நல்ல மட்டும் பாரு. கோவம் வந்துருச்சு. ஊரே பார்க்கணும் கல்யாணத்தை, திருமணத்தை. அப்படிலாம் போயிடாதீங்க. திருமணம் தான் தெரியாமல செய்ய முடியும். பெரியவங்க அவ்வளவு பேர் அமர்ந்திருக்காங்க, அட்சதை இப்படிதானே ஆசீர்வாதம் பண்ணணும். என்னங்க நீங்க ஒவ்வொரு ஊருக்கு போக முடியாது காமிக்க, அதனால ஒரு போட்டோ எடுத்து போட்டு ஊருக்கு ஒட்டிடுவோங்கிறீங்களா கல்யாணத்தையா? அடையாங்க நீங்க வேற. நீங்க வேணா உங்கள்ட்ட போட்டோ எடுத்து தானே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருங்க அனுதினமும். அதாச்சும் செய்யுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்தை அவங்க மனசுல பதிஞ்சா போதும். வீட்டுக்குள்ள மாட்டி என்ன சாம்பிராணியா போட போறாங்க எங்க ரெண்டு பேருக்கும்? இல்ல, கோவில் குடியிருக்கிறார் தெய்வம் பார்த்த முருகன். அங்க போய் அவங்க சாமியை கும்பிட்டுப்பாங்க. அவர் பக்கத்திலேயே நானும் இருப்பேன். அப்ப என்னையும் அவங்க கும்பிட்டுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதனால என்னுடைய காதலை ஒரு முறை சொல்றேன். அதோட உள்ள போய் 50 பிள்ளைகளையும் வெளியில தள்ளுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உள்ள தள்ளுறீங்க, வெளியில தள்ளுறேன். நாங்க உள்ள தள்ளுறோம். இது என்னடா அது கொடுமையா இருக்கு. அப்புறம் எப்படியா நாடத்தை நடத்துறது? நான் வெளில தள்ளுவேன், நீங்க உள்ள தள்ளிட்டா அப்புறம் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்களே சண்டைக்கு வந்துருவாங்கல்ல. என்னங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஓ, இப்ப நான் வெளில தள்ளி விட்டுருவேன். வேலை முடிஞ்ச அப்புறம் நீங்க உள்ள தள்ளிடுவீங்க. வெளியிலேயே வச்சுக்காதீங்க பிள்ளையில. அப்பப்ப வந்துதான் வேலை பார்த்தா பேசாம போயிடணும். சரியா? வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அதனால என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் அப்படின்னு சொன்ன, சின்னஞ்சிறு பூவி உன்னை தொடும்போது, சின்னஞ்சிறு பூவி உன்னை தொடும்போது மழை மின்னல் நெஞ்சிக்குள்ளே, குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே, சிந்தோதி தீங்கும் சொல்லுக்குள்ளே, எந்த மண்ணீனை சுவராக உனைத்தானே பாடுது. சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போது மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே. பூக்களில்